என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கிரைஸ்ட் காலிங் டிவி என்ற இந்த டிவி சேனல் நிருபர்களுக்கு, நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஆண்டவராகிய இயேசுவுக்கும் இந்த டிவி சேனலை நடத்துகிற அருமையான சகோதரர் டேனியல் அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட என்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்கிற இந்த வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு தந்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் இந்த நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூடத்தான் என்னுடைய சாட்சியை இந்த டிவி மூலமாக ஒளிபரப்பு செய்யப்படுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இறுதி வரையிலும் பார்க்க வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாட்சியை நான் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு பாடலுடைய சில வரிகளை பாடின பின்பு நான் என்னுடைய அனுபவ சாட்சிகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமேலும் காத்திடுவாம். கலங்காதே மனமே காத்திடுவாம். கண்டுனை அழைத்தவர் கரமாதைப்பா அவர் கைவிடா தேருப்பா. கண்டுனை அழைத்தவர் கரமாதைப்பா அவர் கைவிடா தேருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பாம் 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 எண்ணிப்பா. இன்றும் அதை எண்ணிப்பா என்றும் அதை எண்ணிப்பாம். காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமேலும் காத்திடுவாம். கலங்காதே மனமே காத்திடுவாம். எங்கள் அன்பு நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெதஸ்தா ஊழியங்களின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்னுடைய சாட்சிக்குள் பிரவேசிக்கலாம் என்றிருக்கிறேன். நான் கன்னியாகுமரி கேரளாவினுடைய பார்டர் பகுதியில் நான் பிறந்து வளர்ந்தவன். அந்த பகுதி பழைய கேரளாவோடு சேர்ந்த கேரளாவாக இருந்த பகுதி. இப்பொழுது அது கன்னியாகுமரி மாவட்டத்தோடு சேர்ந்து விட்டது. என்னுடைய வீட்டினுடைய பாதி வீடு தமிழ்நாட்டிலும் பாதி வீடு கேரளாவிலும் இருக்கிறது. எங்களுடைய வீட்டில் தமிழும் மலையாளமும் எல்லாரும் பேசுவார்கள். எங்களுடைய பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களும் இந்த ரெண்டு மொழிகளையும் எல்லா வீட்டிலும் எல்லாரும் பேசுவார்கள். இப்படித்தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். என்னுடைய தகப்பனார், அவருடைய பெயர் குஞ்சன் என்பதாகும். அவருடைய பெயரோடு ஒரு ஜாதி பெயர் சேர்ந்து வரும். நான் ஜாதியை விரும்பாதவன், ஜாதியை சொல்ல பிரியப்படாதவன்.
ஆண் ஜாதி பெண் ஜாதி என்று 2 ஜாதி மட்டும்தான் இருக்கிறது என்ற உறுதியான கொள்கையை உடையவன் நான். அப்படி என்னுடைய தகப்பனார் அவருடைய குடும்பத்தார் எல்லாம் ஆண்டவரை அறியாத பிரஜாதியாராய்த்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் எப்படியோ தெரியவில்லை, எங்களுக்கு கிறிஸ்தவ பெயரை வைத்து விட்டார்கள். எனக்கு லாரன்ஸ் என்று பெயர் வைத்தார்கள். எங்களுடைய வீட்டில் ஒரு இயேசுவுடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த ஃபோட்டோ அங்கே இருப்பதனால இயேசுவை பற்றி எங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் இயேசுவை பற்றி எங்களுக்கு நிச்சயமாகவே எதுவுமே தெரியாது. என்னுடைய தகப்பனார் நான் அறிவு வந்த நாட்களிலிருந்து ஒரு பெரிய வியாபாரியாக இருந்தார். வியாபாரம் என்று சொன்னால் முந்திரி பருப்பு, கேஷ்யூநட், புளி, கருப்பட்டி போன்ற பொருட்களை பல இடங்களிலே ஆட்களை உட்கார வைத்து அவைகளெல்லாம் வாங்கி சேகரித்து எங்களுடைய வீட்டிற்கு கொண்டு வருவார்கள். எங்களுடைய வீட்டிலிருந்து அது லாரி மூலமாக அது பல இடங்களுக்கு செல்லும். நாங்கள் நல்ல வசதியோடு எந்த குறைகளும் இல்லாமல் தான் வாழ்ந்து வந்தோம். என்னுடைய தாயாருடைய பெயர் பகவதி அம்மா என்பதாகும். என்னுடைய தாயாருடைய குடும்பத்தார் அனைவரும் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய தாயார் மிகுந்த அன்புள்ளவர்கள், நல்ல குடும்ப பொறுப்புள்ளவர்கள். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகத்தான் என்னுடைய அம்மா இருந்தார்கள். நல்ல ஒரு அழகான ஒரு தாய். என்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கையை பற்றி பேச வேண்டுமானால் ஏராளம் பேசலாம். அவர்கள் எங்களுடைய ஊரில் எல்லாருக்கும் ஒரு பிரியமான ஒரு சகோதரியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனக்கு அறிவு வந்த நாட்களில் இருந்து என் தகப்பனாரும் தாயாரும் சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. என் தகப்பனும் என் தாயும் மிகவும் அன்புள்ளவர்களாக இருந்தார்கள். என்னுடைய தகப்பனார் இந்த சம்பாதித்த பணங்களை எல்லாம் ஊருக்கெல்லாம் நிறைய கொடை வள்ளலாக இருந்து உதவி செய்திருக்கிறார். எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்களே, இந்த பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் தான் இருந்திருக்கிறார் என்று எனக்கு தெரிகிறது. இப்படி என்னுடைய குடும்பம் ரொம்ப ஓகோண்டு போய்கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லை, பணக்குறைவில்லை, நல்ல தாராளமாய் செலவு செய்கிற ஒரு குடும்பம். எங்களுடைய வீட்டில் எந்த குறைகளும் அந்த நாட்கள் இருந்ததில்லை. ஆனால் இந்த சந்தோஷம் வெகு நாட்கள் செல்லவில்லை. 10 பிள்ளைகள், 6 சகோதரிமார், நாங்கள் 4 பேர் ஆண் பிள்ளைகள். நான் 9வது பிள்ளையாக பிறந்தேன். எனக்கு ஒரு தங்கை. சந்தோஷமாய் போய்கொண்டிருக்கிற இந்த குடும்ப வாழ்க்கை திடீரென்று ஒரு புயல் வீச ஆரம்பித்தது. என்னுடைய அப்பாவுடைய பிஸ்னஸை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும் என்று என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட ஒருவர் மாந்திரீகங்களை செய்து சூன்யம் வைத்து எங்களுடைய அப்பாவுடைய பிஸ்னஸை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு பெரும் முயற்சி எடுத்து அந்த முயற்சியின் பலனாக எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருந்தது. அவர்கள் செய்த மாந்திரீகங்கள் எங்களுக்கு அப்படியே பலித்து போனது. அது எப்படி எங்களுக்கு தெரிந்தது என்றால், நான் அந்த நாட்களில் 2வது படித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பக்கத்திலே என்னுடைய தகப்பனார் படுத்திருப்பார்கள். என்னுடைய வீடு ட்ரிவாண்ட்ரம் மெயின் ரோட்டிலே இருக்கிறது. என்னுடைய வீட்டிற்கும் ரோட்டுக்கும் இடையில் ஒரு 30 அடி தூரம் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே படுத்திருந்த என்னுடைய தகப்பனார் நல்ல திடகாத்திரமானவர். 2 பேர் சேர்ந்தா கூட என்னுடைய அப்பாவை தூக்க முடியாது, அவ்வளோ அவர் வெயிட்டாக இருப்பார். அவர் திடீரென்று பாதி ராத்திரியில் நடு ரோட்டில் தலைகளாய் விழுந்து கிடக்கிறார். வீட்டுக்குள்ளே படுத்திருந்த என்னுடைய தாயார் என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கிறதே என்று வெளியே வந்து பார்த்தால் என் தகப்பனார் என்னோடு கூட படுத்திருக்கவில்லை. பார்த்தால் அவர் ஒரு முணுகல் சத்தத்தோடு நடு ரோட்டில் தலைகளாய் கிடக்கிறார்.
அவருடைய தோள் புயங்கள் எல்லாம் உடைந்து போயிட்டு அவர் என்ன சொன்னார் என்றால், யாரோ என்னை தூக்கி கொண்டு வந்து இங்கே போட்டு விட்டார்கள் என்று தான் சொல்லியிருக்கிறேன். அதற்கு மேல் எதுவும் எங்கள் அப்பாவுக்கு தெரியல. அன்றை ஆரம்பித்த தரித்திரம், அன்றைக்கு ஆரம்பித்த கஷ்டம், அன்றைக்கு ஆரம்பித்த வேதனை, பாடுகள், அதை சொல்லி முடிக்க முடியாது. அன்றிலிருந்து எங்கள் வீட்டில் ஒருவர் ஆஸ்பத்திரிக்கு போவதும், ஒருவர் வீட்டுக்கு வருவதும், ஒருவர் வீட்டுக்கு வந்தால் இன்னொருவர் ஆஸ்பத்திரிக்கு போவதும், இப்படியாக ஆஸ்பத்திரியும் வீடுமாக இருந்தது. எங்களுக்கு அன்றைக்கு தெரிந்த ஒரே ஒரு பரிகாரம், அதற்கு ஒரு பதிலாக ஒரு மந்திரவாதத்தை செய்வதுதான். எங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு மந்திரவாதி ஒருவர் இருந்தார். அவரை அழைத்து கொண்டு வந்து இந்த மந்திரத்தை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று நாங்களும் அந்த மந்திரத்தை செய்தோம். ஆனால் எந்த பிரயோஜனங்களும் இல்லை. என் தகப்பனார் 3 வருடங்கள் படுத்த படுக்கையாகவே இருந்தார். அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டமாகி போயிட்டு, என்னுடைய தகப்பனாருக்கு யார் யார் பணம் தர வேண்டுமோ அவர்கள் ஒருவரும் பணம் தரவில்லை. ஆனால் என் தகப்பனார் யார் யாருக்கு பணம் தர வேண்டியிருந்ததோ அவர்களெல்லாம் வந்து கேட்டு வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டார். முடிவில் என் தகப்பனார், எனக்கு அப்பொழுது 11 வயது, என்னுடைய தங்கைக்கு 8 வயது, அவருக்கு ஒரு வெற்றிலை பாக்கு போடும் பழக்கமும் இருந்தது. இந்த வெற்றிலை பாக்கு போடும் பழக்கத்தினால வந்தது என்று டாக்டர்கள் சொன்னார்கள். என்ன வந்தது என்றால், அவருக்கு ஒரு கேன்சர் வியாதி அவருடைய வாய்க்குள்ளே வந்தது. இந்த கேன்சர் வியாதியும் வந்தது, இந்த சூனியமும் இருந்தது. இவைகளெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து என்னுடைய குடும்பம் ஒரு நரகம் போல மாறிப்போய், வீட்டிலே எந்த உதவிகளும் இல்லாமல் உறவினர்கள் எல்லாம் எங்களை விட்டு ஓடிப்போய் மிகுந்த வேதனையில் இருக்கும் பொழுது 1972 வருஷம் என் தகப்பனார் மரித்து போனார். என்னுடைய தகப்பனாருடைய உயிரை எப்படியாகிலும் காப்பாற்றி விட வேண்டும் என்று அதற்காக பல சிகிச்சைகளும், என்னுடைய தாயார் பல வேண்டுதல்களும், பல கோவில்களுக்கு வேண்டுதல் செய்தார்கள். ஆனால் எதுவுமே எங்களுக்கு பலன் கொடுக்கவில்லை. என் தகப்பனார் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாய் கண்களை மூடினார். அதற்கு பிறகு எங்களுடைய குடும்பத்தில் நடந்த சோகங்களும் வேதனைகளும், உறவினர்கள் எல்லாம் நல்ல வசதியாக இருந்தார்கள், எல்லாரும் எங்களை விட்டு ஓடிப்போனார்கள். என் தகப்பனாருடைய மரணத்திற்கு பிறகு எங்களுக்கு ஒருவருமே உதவி செய்வதற்கு முன்வரவில்லை. அன்ற நாட்களில் என்னுடைய மூத்த சகோதரன் போலீஸில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் பாகிஸ்தான் இந்தியா வார் நடந்த நேரம் அவர் பாகிஸ்தான் பார்டரில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அந்த நாட்களில் இருந்த ஒரே ஒரு இன்கம் என்னுடைய சகோதரனுடைய மூத்த அண்ணனுடைய சம்பளம், அவர் அனுப்புகிற பணம். இந்த பணம் அந்த நாட்களில் எங்களுக்கு வரவில்லை. ஏனென்றால் என்னுடைய மூத்த சகோதரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா எதுவுமே இல்லை, எந்த தகவல்களும் இல்லை. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்றே எங்களுக்கு தெரியவில்லை. எந்த கடித போக்குவரவுகளும் அந்த யுத்த நாட்களில் இல்லை, எந்த பணமும் வரவில்லை. இப்படி நாங்கள் மிகவும் மிகவும் நெருக்கப்பட்டோம். இப்படி இருக்கும் பொழுது வேறு வழியில்லாமல் என்னுடைய தாயார் எப்படியாகிலும் இந்த பெரிய குடும்பம், இந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமே என்று ஒரு சிறு வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். வீடுகளில் போய் நெல்லை வாங்கி கொண்டு வந்து, ஏராளமான நெல்லை வாங்கி கொண்டு வருவார்கள். அதை வேக வைத்து காய வைத்து அதை மில்லிலே கொண்டு போய் அரிசியாக்கி அதை விற்பார்கள். இப்படி அதிலே கிடைக்கிற கொஞ்சம் வருமானம். நானும் தகப்பனார் மரித்து போன பிறகு கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து மனம் போல வாழ ஆரம்பித்தேன். சென்னையிலெல்லாம் கராத்தே இருக்கிறது போல எங்களுடைய ஊரில் களரி ஃபைட் என்ற ஒரு சண்டைக்கலை இருந்தது. நான் சிறுவனாக இருக்கும் பொழுதே அந்த சண்டை கலையை நன்றாய் கற்று தேறினேன்.
ஒரு 15, 16 வயதிலெல்லாம் என்னிடத்திலே படிக்கிற மாணவர்கள் இருக்கிற அளவுக்கு நான் ஒரு சண்டை கலைஞராக மாறிவிட்டேன். மட்டுமல்ல, சினிமா பைத்தியம். சினிமா பார்க்க வேண்டுமானால் தியேட்டருக்கு போய்த்தான் பார்க்க வேண்டும். அந்த தியேட்டரில் போய் சினிமா பார்ப்பதற்கு காசு வேண்டும். இந்த காசுக்கு என்ன செய்வேன்? வீட்டில் இருக்கிற காசை திருடி கொண்டு போய் தான் சினிமா பார்த்தேன். ஒரு சினிமாவை 6 முறை 7 முறை பார்க்கிறேன். அப்படி ஒரு சினிமா பைத்தியம். மட்டுமல்ல, தவறான நண்பர்களுடைய பழக்கத்தினால் சாராயத்தை எங்களுடைய ஊரில் காய்ச்சுவார்கள். சாராயத்தை காய்ச்சற இடத்திற்கே போய் சாராயத்தை குடிப்பது. இது என்னுடைய வீட்டாருக்கு தெரியாது. ஆனால் நான் சாராயத்தை குடிக்க ஆரம்பித்தேன், புகைவலிக்க ஆரம்பித்தேன். சிகரெட்டு, நான் இழுக்காத சிகரெட் இல்லை. இது நிமித்தமாக என்ன ஆயிற்று என்றால், என்னுடைய படிப்பு நாசமாய் போயிட்டு. எனக்கு நல்ல புத்தி கூர்மை இருந்தது, ஆனால் நான் படிக்கவே இல்லையே. படிக்கிற மனமே எனக்கு இல்லையே. எப்பொழுது சினிமாவுக்கு போகலாம், எப்பொழுது சிகரெட் இழுக்கலாம், எப்பொழுது சாராயம் குடிக்கலாம், எப்பொழுது நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுட்டலாம் என்று தான் இருந்தேன். என்னை நினைத்து என் தாயார் பட்ட பாடுகளுக்கு, வேதனைக்கு அளவே இல்லை. என் தாயார் அடிக்கடி சொல்லுவார்கள், தாய் சொல் கேட்காத வௌவால் தலைகளாய் தொங்கும் என்று சொல்வார்கள். நானும் மனம் போல வாழ்ந்தேன். அந்த காலத்தில் ஹிப்பி என்ற ஒரு ஃபேஷன் இருந்தது. தோள்பட்டை வரைக்கும் முடியை வளர்த்து 2 பேர் நுழையிற மாதிரி ஒரு பேண்ட் இதெல்லாம் போட்டு ஒரு பைத்தியக்கார வேஷத்தோடு தான் நான் இருந்தேன். என்னுடைய வீட்டில் யாருக்கும் இந்த பழக்கங்கள் எதுவுமே இல்லை. குடிப்பழக்கமும் இல்லை, புகை பிடிக்கும் பழக்கமும் என்னுடைய வீட்டில் யாருக்கும் இல்லை, சினிமா பார்க்கும் பழக்கமும் இல்லை. இவைகளெல்லாம் எனக்கு இருந்தது. என்னுடைய வீட்டிற்கு பக்கத்தில் பெரிய இந்து டெம்பிள் இருந்தது. அந்த டெம்பிளில் அடிக்கடி திருவிழாக்கள் நடத்துவார்கள். 10 நாட்கள் திருவிழாக்கள் நடக்கும். அந்த திருவிழாக்களில் யானைகளை 10 யானைகளை கொண்டு வருவார்கள். இந்த 10 நாட்களும் அந்த இந்து டெம்பிளில் தான் நான் இருப்பேன். அங்கே ஒரு பச்சை குளம் உண்டு. அந்த குளத்திலே போய் நண்பர்களோடு சேர்ந்து குளித்து விட்டு அந்த கோவிலுக்குள்ளே போய் அந்த சாமியை கும்பிடுவது. இப்படியாக இருந்த நாட்களில் எங்களுடைய ஊரில் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் கொண்டு நடந்தது. அந்த கிறிஸ்தவ கூட்டம் என்றால் ரொம்ப ஃபேமஸான ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் என்னுடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்து ஏராளம் அற்புதங்கள் நடக்கிறது, வா நீ வா அந்த கூட்டத்திற்கு போவோம் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள். என்னுடைய நண்பர்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் அந்த கிறிஸ்தவ கூட்டத்திற்கு போயிருந்தேன். அங்கே ஒரு வயதான ஒருவர் மலையாளத்திலே பிரசங்கித்து கொண்டிருந்தார். அங்கே கூட்டங்களெல்லாம் மலையாளத்திலே தான் நடக்கும். சனிக்கிழமை இரவில் நான் சினிமா தியேட்டரில் இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை இரவு அந்த கூட்டத்தில் இருக்கிறேன். அந்த கூட்டத்தின் முடிவில் அந்த வயதான போதகர் சொன்னார், நீங்கள் எல்லாம் கண்களை மூடுங்கள், நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன் என்று சொன்னார். எல்லாரும் கண்களை மூடினார்கள். நானும் கண்களை மூடினேன். கண்களை மூடி ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். ஒரு 10 சூரியன் வந்து கண்களுக்கு முன்பாக நின்றால் நம்மால் சகிக்க முடியாது. ஒரு பக்கம் வெளிச்சம், சகிக்க முடியாத வெளிச்சம். இன்னொரு பக்கம் தாங்கக்கூடாத உஷ்ணம், சூடு. என் தலையிலிருந்து கால் வரை அப்படியே தண்ணியாய் கொட்டுகிறது. அப்படியே வேர்த்து போய் அந்த வெளிச்சத்தில் சிரித்த முகத்தோடு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்த்து ஒரு 15-20 செகண்ட் தான் அதை பார்த்திருப்பேன். என் உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. நான் என்னென்ன பாஷைகளை எல்லாம் நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடித்து விட்டது என்று தான் நினைத்தார்கள். காரணம், அவர்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதோவெல்லாம் பேசி கொண்டிருந்திருக்கிறேன். கூட்டம் முடிந்தது. கண்களை திறந்து பார்த்தால் என் கண்கள் சுத்தமாக தெரியவில்லை. டோட்டல் பிளைண்ட். நான் இப்படி 2 கண்களும் தெரியாத ஒரு பரிதவிக்கத்தக்க நிலையில் இருக்கிறது என்னுடைய நண்பர்கள் பார்த்து பயந்து விட்டார்கள். என்னை எப்படியோ 2 பேர் சேர்ந்து பிடித்து என்னை வீட்டிலே கொண்டு வந்து விட்டு அவர்கள் ஓடி போனார்கள்.
ராத்திரி போய் படுத்துக்கொண்டேன். அன்றைக்கு இரவு முழுவதும் நான் பல சொப்பனங்கள், தரிசனங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறேன். மறுநாள் காலை வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கண்கள் திறந்தது. என்னுடைய வீட்டாரெல்லாம் என்னை பார்த்து மிகவும் பயந்தார்கள். இவனுக்கு என்ன ஆயிட்டதோ, ஏதோ பைத்தியம்தான் பிடித்திருக்க வேண்டும் என்று தான் நினைத்திருப்பார்கள். அதற்கு பிறகு என்னுடைய மனதிலே வந்த எண்ணங்கள், இந்த நண்பர்களோடு இனி போகக்கூடாது. குடிக்க வேண்டும் என்ற சிந்தனை என்னை விட்டு போய்விட்டது. சிகரெட் இழுக்க வேண்டும் என்கிற எண்ணமே என்னை விட்டு போய்விட்டது. சினிமா பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை என்னை விட்டு போய்விட்டது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தலைகீழ் மாற்றம் உண்டாயிற்று. என்னுடைய நண்பர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்து போனார்கள். என்னடா இவன் இப்படி ஒரு சாமியாராகி மாறிப்போனானே என்று அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அன்றைக்கு பார்த்த சினிமா தான் இது. 1977 ஆண்டில் என்னுடைய 17வது வயதில் நடந்த சம்பவம். நான் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்பு நான் மனம் போல வாழ்ந்ததினால என்னுடைய படிப்பை நான் தொலைத்து விட்டேன். SSLC முடித்த பிறகு என்னால் எதுவும் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. நல்ல வேளை எனக்கு காவல்துறையிலே ஒரு பணி கிடைத்தது. காவல்துறையிலே அந்த நாட்களில் சேர்ந்த ஆட்களில் வயது குறைந்த ஆள் நான் தான். எனக்கு வேலை கிடைத்தது. வேலை கிடைத்து நான் ட்ரைனிங்காக நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து நான் என்னுடைய போலீஸ் ட்ரைனிங்கை நான் முடித்து விட்டேன். 81 இறுதியிலே முடித்து விட்டேன். 82வது வருஷம் நான் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஆவடிக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். 2 சற்று வயதுள்ள தம்பதிகள் எனக்கு முன்னாலே உட்கார்ந்திருந்தார்கள். என்னை பார்த்து பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னார்கள். நானும் அவர்களை பார்த்து பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னேன். என்னுடைய வீட்டில் நாங்கள் மாதத்திற்கு ஒரு கூட்டத்தை நடத்தி வருகிறோம், நீங்கள் வந்து பிரசங்கிக்க முடியுமா என்று என்னிடத்தில் கேட்டார்கள். நான் எதுவுமே யோசிக்கவில்லை. பைபிளில் எனக்கு ஒரே ஒரு வசனம் தான் தெரியும். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஒரு வசனம் தவிர இன்னொரு வசனம் எனக்கு தெரியாது. தமிழிலே ஒரு பாட்டும் எனக்கு பாட தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் அந்த நாட்களில் மலையாள பாடல்கள். இந்த மலையாள பாடல்கள் எப்படி கற்றுக்கொண்டேன் என்றால், என்னுடைய மூத்த சகோதரன் அவர் ஒரு CSI குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினார்கள். அவர்கள் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவர்கள். அவருடைய வீட்டில் 3 வேளையும் குடும்ப ஜெபம் செய்வார்கள். எங்களுடைய வீட்டிலோ யாருக்கும் அந்த நாட்களில் ஒன்றும் தெரியாது. ஒரு இயேசுவனுடைய ஃபோட்டோ தான் இருந்ததை தவிர இயேசுவை பற்றியோ ஜெபிக்க வேண்டும் என்றோ எதுவும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு யார்கிட்டையும் பைபிளும் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் என்னுடைய மூத்த அண்ணி அவர்களுடைய வீட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் ஜெபித்தார்களோ அதே போல விடியற்காலை எழுந்து பைபிளை வாசித்து பாடல் பாடி ஜெபிப்பார்கள். நாங்கள் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்போம். சாயங்கால நேரத்தில் சந்தியா பிரார்த்தனை என்று அவங்களுக்கு ஒரு மாலை ஜபம். கன்வென்ஷன் கூட்டங்களை பாடுகிற பாடல்களை பாடுவார்கள், வேதத்தை வாசிப்பார்கள். அவர்களுக்கு தமிழில் ஒரு எழுத்தும் தெரியாது. அவர்கள் முற்றிலும் மலையாளம் மாத்திரம் பேசுகிறவர்கள். மலையாள பாடல் பாடுவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். இரவிலே தூங்கப் போவதற்கு முன்பு பாடலை பாடுவார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். அந்த நாட்களில் எங்களுடைய வீட்டுக்குள்ளே ஏராளம் பேய் பிசாசுகள், நான் ஏற்கனவே சொன்னேனே என்ற சூனியம் செய்தார்கள் என்று, மாந்திரீகம். எங்களுடைய ஊரில் தொட்டதுக்கெல்லாம் மாந்திரீகம், மந்திரவாதியை கொண்டு வந்து மந்திரம் செய்வார்கள். இந்த மாந்திரீகத்தினுடைய சக்தி எங்களுடைய வீட்டுக்குள்ளே பேய் உபத்திரவங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போவதும் இன்னொரு வீட்டுக்கு வருவதும் இப்படி மாறி மாறி ஆஸ்பத்திரியும் வீடுமாக இருந்தது. என்னுடைய அண்ணனுடைய ஜபத்தினாலே எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெருத்த மாற்றம் உண்டாயிற்று. எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த பேய்களெல்லாம் எங்களுடைய பெரியப்பா வீடு, எங்கள் தொட்ட வீடு, அந்த வீட்டுக்கு போயிடுச்சு. அவர்களெல்லாம் தீவிரமான இந்துக்களாகவே இருந்தார்கள்.
அவர்கள் உடனே மந்திரவாதிகளை கொண்டு வந்து, இப்படி புதுசாக பேய்கள் வந்திருக்கிறதே, இது யார் என்னவென்று கேட்ட பொழுது அந்த பேய்கள் சொல்லிச்சான், இப்போ பக்கத்து வீட்டில் இப்படி ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறா, அவள் எந்த நேரமும் பாட்டு பாடுறா, பைபிள் படிக்கிறா, ஜெபம் பண்ணுறா, எங்களால் அங்கே இருக்க முடியல என்று அந்த பேய்கள் வந்து சொல்லிச்சான். இந்த செய்தி என்னுடைய தாயாரான பகவதி அம்மாவுடைய காதிலே வந்தது. என்னுடைய மருமகள் செய்த இந்த ஜபம் இவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறதா என்று எங்கள் அம்மாவை சிந்திக்க வைத்தது. உடனே என்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதற்காக என்னுடைய தாயார் ஒரு முயற்சி செய்தார்கள். இரவு ஜபத்திற்கு இருந்தால்தான் சாப்பாடு தருவேன், இல்லாவிட்டால் கண்டிப்பாக சாப்பாடு தரமாட்டேன் என்று என்னுடைய தாயார் உறுதியாக இருந்தார்கள். நான் சாப்பாடுக்காகவே என்னுடைய அண்ணியோடு சேர்ந்து உட்கார்ந்து அவர்கள் பாடுகிற மலையாள பாடல்களை கற்றுக்கொண்டேன், அவர்கள் செய்கிற ஜபங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு நாள் என்னுடைய அண்ணி ஜெபம் பண்ணினால் மறுநாளுக்கு நான் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்கள் என்னென்ன ஜபத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தினார்களோ அவைகளை தவறாமல் அப்படியே சொல்லி ஒப்புவித்து விட்டு நான் ஓடிப்போவேன். இப்படி என்னுடைய அண்ணினிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடல்கள் என்னை பிரசங்கத்திற்கு அழைத்த அந்த இடத்தில் அந்த மலையாள பாடல் ஒன்றை பாடினேன். அந்த பாடலை பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்திற்கு வந்தவர்கள் ஒரு 100 பேர் இருப்பார்கள். ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம், எல்லாம் பேய் பிடித்தவர்கள், குடிகாரர்கள் எல்லாம் கீழே விழுந்து உருண்டு பரண்டு கிடக்கிறார்கள். நான் வாழ்க்கையில் அன்றைக்கு பயந்தது போல ஒரு பயம் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. காரணம், பாடலை பாடி ஒரு சிறு ஜபம் செய்துவிட்டு கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறாங்க. நல்ல வேளை, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒவ்வொருவராக எழுந்து உட்கார்ந்தார்கள். அப்பொழுதுதான் எனக்கு உயிரே வந்தது. அதற்கு பிறகு அந்த சங்கீதம் 34:5 நான் பிரசங்கம் பண்ணேன். எவ்வளவு நேரம் பிரசங்கித்தேன்? 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன். 1.5 மணி நேரம் என்ன பிரசங்கம் பண்ணேன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நன்றாக தெரிந்தது, அன்றைக்கு ஒரு பிரசங்கியார் எனக்குள்ளே வந்துவிட்டார் என்பது தெளிவாக எனக்கு தெரிந்தது. கூட்டத்தை முடித்துவிட்டு என்னை கூட்டத்துக்கு அழைத்தவர்கள் நினைத்தார்கள், இத்தனை ஆண்டுகளில் ஒரு சரியான பிரசங்கியார் இன்றைக்கு தான் எங்களுக்கு கிடைத்தார் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது என்னுடைய முதல் பிரசங்கம். என்னுடைய 2வது பிரசங்கம் CSI சபையில் கன்வென்ஷனில் பிரசங்கம். அந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். பேய் பிசாசுகள் பிடித்தவர்கள் இருந்தால் கட்டாயம் அந்த பேய்கள் ஆட ஆரம்பிக்கும். இப்படி அது எப்படி துரத்த வேண்டும் என்று தெரியாது, அது தானாக ஓடி போகும். இப்படியாக நடந்து கொண்டிருந்தது. நான் ஒன்று தெரிந்து கொண்டேன், இந்த பைபிளை சரியாக நம்ம படித்தே ஆகணும் என்கிற ஒரு திடமான ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசை எனக்குள்ளே வந்தது. நான் பரிசுத்த வேதாகமத்தை என்னுடைய டியூட்டி டைம் தவிர, என்னுடைய பரேடு டைம் தவிர, என்னுடைய ரெஸ்ட் டைம் முழுவதும் முழங்காலில் நின்று ஒரு எழுத்தும் விடாமல் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் நெடுமுழங்காலில் நின்று வாசித்தேன். வாசித்து முடித்தது அன்றைக்கு நான் வாசித்த வேதவசன வாசிப்பு என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய அசைவம் உண்டாக்கிட்டு, தேவனுடைய எழுத்துக்கள் வேதம் என்ன சொல்லுகிறது என்கிற ஒரு அறிவு எனக்கு உண்டாயிற்று. ஒரு பக்கம் டியூட்டி, இன்னொரு பக்கத்தில் ஊழியம். தானாக என்னை பலர் ஜெபத்திற்கு அழைத்தார்கள். பல பிரச்சனை உள்ள மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை என்னிடத்தில் சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது 1987 ஆண்டு வெப்பேரியில் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பாக 7 நாட்கள் கன்வென்ஷன், ஒரு குரூசைட் நடந்தது. அந்த நாட்களில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அவரும் ஒரு நாள் கடைசி நாள் கூட்டத்திற்கு வந்திருந்தார். நான் அந்த 7 நாட்கள் குரூசைடில் ஒரு வாலண்டியராக காணிக்கைகளெல்லாம் எண்ணி கொடுத்துவிட்டு நள்ளு இரவிலே என்னுடைய டியூட்டி பார்க்கிற இடத்திற்கு ஆவடிக்கு நான் போய் சேர்ந்து விடுவேன். இப்படி 7 நாட்கள் அந்த கூட்டம் முடிந்தது. இந்த கூட்டத்திற்கு பிறகு ஒரு நாள் இந்த கூட்டத்தில் வாலண்டியர்ஸாக பணியாற்றினவர்களோடு ஒரு பேட்டி
அவர்களுடைய சாட்சி, இந்த 7 நாட்கள் நீங்கள் வாலண்டியராக இருந்தீர்களே, உங்களுக்கு என்ன அனுபவங்கள் கிடைத்தது, நீங்கள் சொல்லலாம் என்று ஒரு 2-3 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த நாளில் நான் என்னுடைய சாட்சிகளை சொன்னேன். எனக்கு பின்னாலே அங்கள் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஹல்லேலூயா ஆமேன் என்று சொல்லுகிற சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. கூட்டமெல்லாம் முடிந்தது. அவர் காரில் ஏறி புறப்படுகிற இடம் வரைக்கும் நான் அவரோடு சேர்ந்தே போகிறேன். அங்கே டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் காரில் ஏறுவதற்கு முன்பு என்னுடைய தோள் மேல் கை வைத்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஏசாமி, நீர் என்ன செய்வீரோ எனக்கு தெரியாது, என் மகனை இப்பொழுது ஆசீர்வதி என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு காரில் ஏறி அவர் சென்று விட்டார். பக்கத்தில் இன்னொருவர், ஒரு பெரிய மீசைக்காரர் ஒருவர் நின்றார். அவர் கேட்டார் என்னிடத்தில், பிரதர், நீங்கள் எப்படி இந்த டியூட்டி பார்த்து கொண்டே இந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் இருந்து கொண்டு நீங்கள் இப்படி ஊழியங்கள்லாம் செய்கிறீர்கள், நீங்கள் சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வருகிறீர்களா என்று கேட்டேன். நான் சிஐடி என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர சிஐடி டிபார்ட்மெண்ட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சரி என்று சொன்னேன். அவர் சொன்னார், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நீங்கள் ஐஜி ஆஃபீஸுக்கு வாருங்கள், அங்கே ஐஜி லாண்ட் ஆர்டர் ஸ்ரீபால் என்ற ஒரு ஐயா அங்கே இருக்கிறார், அவருடைய ஆஃபீஸுக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். மறுநாளைக்கு என்னுடைய ஆஃபீஸில் நான் அனுமதி பெற்றுக்கொண்டு ஐஜி ஆஃபீஸுக்கு முதல் முறையாய் செல்லுகிறேன். நான் அங்கே போன பொழுது கரெக்டாக அந்த மீசைக்காரர் அங்கே வந்தார். அங்கே வைத்து ஐஜி லாண்ட் ஆர்டர் அவருடைய ஆஃபீஸிலிருந்தே ஒரு பேப்பர் வாங்கி ஒரு பெட்டிஷன் எழுதி அந்த பெட்டிஷனை அவர் நேராக ஐஜி லாண்ட் ஆர்டர் அவர்களுடைய கையில் கொடுத்தார். ஒரு 15-20 நிமிடத்திற்கு பிறகு சிரித்த முகத்தோடு அவர் வெளியே வந்தார். நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். தம்பி, உங்களுக்கு சிஐடிக்கு ஆர்டர் போட்டாச்சு, நீங்கள் ஒரு 10 நாளுக்குள்ளே நீங்கள் ரிலீவ் ஆகி நீங்கள் இங்கே சிஐடிக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னேன். அன்பானவர்களே, அந்த நாட்களில் சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவதற்கு எனக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது. மினிமம் 10 இயர்ஸ் நாங்கள் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் சிஐடிக்கு எடுப்பாங்க. எனக்கு அப்பொழுது 7 வருடங்கள் தான் சர்வீஸ் ஆனது. ஆனால் அங்கே டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஜெபித்த அந்த ஒரு வார்த்தை ஜபத்தை ஆண்டவர் கவனமாய் கேட்டார். எனக்கு உடனே சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ஆர்டர் வந்து விட்டது. யூனிஃபார்ம் இல்லாத சர்வீஸ். அந்த சிஐடி டிபார்ட்மெண்ட்டில் 87வது ஆண்டு மார்ச் மாதத்தில் வந்து சேர்ந்தேன். அதிலிருந்து நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் 32 ஆண்டுகள் சிஐடி டிபார்ட்மெண்ட்டிலேயே பணியாற்றி மொத்தமாக 39 ஆண்டுகள் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூனிஃபார்ம் சர்வீஸில் 7 ஆண்டுகள், 32 ஆண்டுகள் யூனிஃபார்ம் இல்லாத சிஐடி சர்வீஸ். 1 ரூபாயும் லஞ்சம் வாங்காமல் பணியாற்றுகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஒரு பக்கம் டியூட்டி, இன்னொரு பக்கம் ஊழியம். ஒரு வருடத்திற்கு ஒரு 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசுவதற்கு என்னுடைய லீவை முழுவதும் ஊழியத்திற்காகவே நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் பல அற்புதங்களை செய்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தார்கள். அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்குள்ளே கேன்சரில் மரித்து போன பிறகு என்னை ஒரு குடும்பத்தார் ஜெபிக்க அழைத்து சென்றார்கள். பிரியா என்ற ஒரு மகள், 13 வயதான, ஆண்டவரை முற்றிலும் அறியாத ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகள், அவளுக்காய் ஜெபிக்க என்னை அழைத்து சென்றார்கள். நான் போன பொழுது அந்த பிள்ளையுடைய உயிர் அவருடைய வாய் வழியாக, கண் வழியாக போய்விட்டது. கண்ணெல்லாம் திறந்திருந்தது, வாயெல்லாம் திறந்திருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் முதல் முறையாய் பார்த்த பொழுதிலிருந்து ஆண்டவர் எனக்கு ஏராளமான தரிசனங்கள், சொப்பனங்களை கொடுத்தார். ஒன்று, பெரிய பெரிய தேவ மனிதர்களோடு உட்கார்ந்திருப்பது போலவும் பேசுவது போலவும் எனக்கு அந்த அனுபவங்கள் இருந்தது. அவர்கள் யாரென்றே எனக்கு அந்த நாட்களில் தெரியாது. இன்னொரு பக்கம் மரித்து போன சடலங்கள் உயிரோடு எழும்புவதை நான் தரிசனத்திலே பார்த்திருக்கிறேன். பேய்கள் ஓடுவதும் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாவதும் நான் சாதாரணமாக அவைகளை பார்ப்பேன். ஆனால் நான் என்னென்ன தரிசனங்களையும் சொப்பனங்களையும் எல்லாம் பார்த்தேனோ அவைகளெல்லாம் அப்படியே நடந்தது. அந்த பிரியா என்ற மகளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே,
என்னை அங்கே கவனிப்பதற்காக யாரும் இல்லை. அந்த பிள்ளை சுற்றி வேற பேஷண்ட் இருந்ததுனால டாக்டர்ஸ் கட்டணை போட்டுவிட்டு அவர்கள் டாக்டர்ஸ் போய்விட்டார்கள். அந்த பிள்ளையுடைய தாய் தகப்பன் மாத்திரம் அந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வெளியே சுவரில் போட்டு தலையை முட்டி முட்டி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொன்னேன், இயேசுவே, நீர் உண்மையாகவே உயிருள்ள தெய்வமாக இருந்தால், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவனாக இருந்தால், இந்த மகளுடைய உயிர் திரும்பி வரும்படி செய்யும் என்று நான் கண்ணீரோடு ஜெபித்தேன். ஒரு 15 நிமிடம் நான் ஜெபித்திருப்பேன். ஜெபித்து விட்டு நான் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது அந்த மகளுடைய வாய் அடைத்து திறக்கிறது, கண்கள் அடைத்து திறக்கிறது. எனக்கு இந்த உலகமே எனக்கு கிடைத்தது போல் இருந்தது. நான் ஓடி வெளியே வந்து சொன்னேன், பிரியா உயிரோடு இருக்கிறாள், பிரியா உயிரோடு இருக்கிறாள், வாங்க வாங்க வந்து பாருங்க. அதற்கு பிறகு டாக்டர்களை கூப்பிட்டு அந்த பிரியாவுக்கு திரும்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்கள். 3ஆவது நாள் அந்த பிரியா இட்லி சாப்பிட ஆரம்பித்தாள். அதற்கு பிறகு அந்த மகளுடைய தலைமுடி எல்லாம் திரும்ப முளைத்தது. அந்த மகள் கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணினாள். அந்த மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் சென்னையில் இருக்கிற ஏஜி சர்ச்சில், சின்னமலையில் இருக்கிற ஏஜி சர்ச்சில் அவர்களெல்லாம் அங்கத்தினர்களாய் மாறினார்கள். அவர்களை இப்படி ஆண்டவருக்குள் நடத்துகிற பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஏராளமான அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. இப்படி இருக்கும் பொழுது 2004ஆவது வருடம் 2வது முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் முகமுகமாய் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து என் பக்கத்தில் நிற்கிறார். ஒரு 6.5 அடி உயரத்தில் அப்படியே ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் அப்படி பக்கத்தில் நிற்கிறார். என்னுடைய கண்களுக்கு முன்பு ஒரு கிரவுண்டு, இந்த கிரவுண்டில் ஆயிரக்கணக்கான குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். கவர்மெண்ட் ஜீப் இருக்கிறது, கார்கள் நிற்கிறது. ஆனால் அவர்கள் யாரும் அவர்களுக்கு எந்த உதவிகளும் செய்யாமல் அந்த காரில் ஏறுகிறார்கள், ஜீப்பில் ஏறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து கேட்டார், மகனே, நீ இவர்களுக்கு உதவி செய்வாயா? நான் ஒரு குஷ்டரோகி பக்கத்திலே நான் போனதில்லை. நான் அப்படி முழித்து கொண்டு நிற்கிறேன். எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து என்னுடைய முகத்தை 2வது முறை உற்று பார்த்து கேட்டார், மகனே, நீ இவர்களுக்கு உதவி செய்வாயா? என்னை அறியாமலே சொல்லிவிட்டேன், ஏசாமி, நான் அவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னேன். இயேசு அந்த இடத்திலிருந்து மறைந்து போனார். 2004ஆவது ஆண்டு நவம்பர் மாதம் விடியற்காலை கரெக்டாக 3:15 மணி நான் என்னுடைய சிஐடி கோட்டேஸில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னுடைய வீடு. நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு தூங்கிவிட்டேன். காலையில் 6 மணிக்கு என்னுடைய வீட்டு கதவை திறக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு. கதவை திறக்கிறேன். முதல் மாடியில் 2 குஷ்டரோகிகள் வாழ்க்கையில் முதல் முறையாக என்னுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்கள். எனக்கு ஆச்சரியம் என்றால் தாங்க முடியவில்லை. பொதுவாக எங்களுடைய கோட்டேஸுக்குள்ளே குஷ்டரோகிகள் அதிகமாக அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டார்கள். காரணம், போலீஸ் பீப்புள்ஸே யாரும் ஒன்றும் ஹெல்ப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இவங்களை பயமுறுத்தி அனுப்புவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய வீட்டுக்கு முன்னே நான் 2 குஷ்டரோகிகளை பார்க்கிறேன். எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் வந்தது. நான் அப்பொழுது ஒரு தீர்மானம் செய்தேன், என்னுடைய உயிர் இருக்கிற வரை என்னுடைய கிறிஸ்மஸ் என்பது இந்த குஷ்டரோகிகளோடு தான் என்னுடைய கிறிஸ்மஸ். டிசம்பர் 25ஆம் தேதி என்னுடைய கிறிஸ்மஸ் அல்ல. டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்மரப்பை முன்னிட்டு இந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற நாள்தான் என்னுடைய கிறிஸ்மஸ் என்று நான் தீர்மானித்தேன். அப்பொழுது என்னுடைய குவார்ட்டர்ஸில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் நான் ஒரு விசேஷித்த ஒரு ஜப கூடுகையை நடத்தி கொண்டு வந்தேன். அந்த கூடுகை நடத்தினதனுடைய நோக்கமே, போலீஸ் பீப்புள்ஸ் அவங்களுடைய டியூட்டி பழுவினால அவர்கள் சர்ச்சுக்கெல்லாம் போக முடியாது. இவர்கள் எப்படியாகலும் வசனத்தை கேட்க வேண்டும், இவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு பாரத்தோடு நான் அந்த கூட்டத்தை ஆரம்பித்து அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்போ கூட்டத்திற்கு வருகிற மக்களோடு நான் இந்த தரிசனத்தை குறித்தும் இந்த குஷ்டரோகிகள் நின்ற காரியத்தை குறித்தும் என்னுடைய மனதிலே நான் எடுத்த தீர்மானத்தை குறித்தும் நான் பேசுகிறேன். அவர்கள் உடனே சொன்னார்கள், பிரதர், என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம், நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில்
ஐக்கிய ஆலயம் என்ற ஒரு கேத்தலிக் சென்டர். ஃபாதர்ஸ் அங்கே தியானம் செய்வார்கள். அந்த தியான முகாமில், அந்த கேத்தலிக் சென்டரில், ஐக்கிய ஆலயத்தில் ஃபாதர் அலங்காரம் என்ற ஒரு சீனியர் ஃபாதர் ஒருவர் இருந்தார். அவர் எனக்கு நல்ல நண்பர். நான் நேர அவரிடத்தில் போனேன். ஃபாதர், நான் இப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன். இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய இந்த சென்டருக்குள்ளே வைத்து ஒரு நாள் ஒரு 50 குஷ்டரோகிகளை சேர்த்து வைத்து அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்துவிட்டு சொன்னார், இந்த குஷ்டரோகிகளுடைய சரீரத்தில் மாத்திரம்தான் குஷ்டரோகம் இருக்கிறது, இவங்களுடைய ஆத்மாவிலே குஷ்டரோகம் இல்லை. ஆகையால் இவர்களும் பரலோகத்திற்கு வர முடியும். ஆகையினால் இவர்களை நீ அற்பமாக எண்ணாதே, இவர்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். கூடவே சொன்னார், அநேகருக்கு சரீரத்திலே குஷ்டரோகம் இல்லை, ஆனால் அவருடைய ஆத்மாவிலே குஷ்டரோகம் இருக்கிறது, அவர்கள் பரலோகத்திற்கே வர முடியாது என்று சொன்னார். நான் இந்த பாரத்தை மனதில் வைத்துவிட்டு இந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படியாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இவர்களும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே பாரத்தோடு ஒரு பிரியாணி செய்கிற ஒரு பாயிடத்தில் பேசினேன். பாய், இந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பர் 1 குவாலிட்டி மட்டன் பிரியாணி கொடுக்க வேண்டும், இதை எப்படி செய்வது என்று கேட்டேன். அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டை சொன்னார். வெள்ளாட்டு கடா இருக்க வேண்டும், இந்த அரிசி வேண்டும், இந்த எண்ணெய் வேண்டும் என்றெல்லாம் சொன்னேன். நான் சொன்னேன், பாய், நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ இதில் எதையுமே குறைக்காம அப்படியே எனக்கு பிரியாணி செய்து தரணும் என்று சொன்னேன். அவர் அதே போல் மட்டன் பிரியாணி செய்து தந்தார். அந்த நாட்களில் என்னுடைய ஊழியத்திலே ஒரு அருமையான ஒரு குடும்பத்தார், முன்னாள் அமைச்சராக இருந்த டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள், அவருடைய மனைவி சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் சேர்மேனாக இருந்தார்கள், அவர் அமைச்சராக இருந்தவர். இவர்கள் என்னோடு கூட ஐக்கியப்பட்டு விட்டார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் 16 வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள். அவர்கள் இனி தமிழ்நாட்டிலே இனி போகாத கோவில்கள் இல்லை, வேண்டாத வேண்டுதல்கள் இல்லை. பசுவை வாங்கி கொடுத்தார்கள், பசுவையும் கண்டை வாங்கி கொடுத்தார்கள். அவர்களுக்கு ஏராளமான சொத்து செல்வங்கள் உண்டு. அவர் MBBS டாக்டர். அவருக்கு செங்கல்பட்டில் 2 மருத்துவமனைகள் இருக்கிறது. இப்படி இவரை நான் அழைத்தேன். டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடங்கி வைக்க வேண்டும், இந்த ஏழை மக்களுக்கு உங்களுடைய கரத்தினால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டேன். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவரும் அவருடைய துணைவியாரும் அந்த 50 குஷ்டரோகிகளுக்கு நல்ல புரிகிற மாதிரி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி எல்லாருக்கும் நல்ல உடைகள், சாரி, ப்ளவுஸு, லுங்கி, ஷர்ட்டு, பெட்ஷீட்டு, கொடை, இந்த மட்டன் பிரியாணி எல்லாம் கொடுத்து நல்ல கிறிஸ்தவ பாடல்கள், அர்த்தமுள்ள கிறிஸ்தவ பாடல்கள், 3 கிறிஸ்தவ பாடல்களை கொடுத்து நல்ல ப்ரொஃபஷனல்ஸை வச்சு பரதநாட்டியம், இவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மட்டுமல்ல, இவர்களை சந்தோஷப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிந்த இயேசுவை அறியாத மக்கள், இவர்களெல்லாம் அழைத்து, இவர்களுக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும். ஆகவே இப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி ஆரம்பித்து 50 பேரோடு ஆரம்பித்தோம். அது அடுத்த வருடம் 150 ஆயிற்று, அடுத்து 300 ஆயிற்று. கொரோனாவுக்கு முன்னாடி 1000 குஷ்டரோகிகள், 250 டெஃபண்டம். என்னுடைய மனைவி டெஃபண்டம் ஸ்கூலில் டீச்சராக இருந்தவள். என்னுடைய மனைவியுடைய பெயர் விக்டோரியா. அவருடைய குடும்பத்தார் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவ்வளவு ஒன்று தெரிந்தவர்கள் அல்ல. என்னுடைய மாமியார் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பெருசாக ஒன்று தெரியாது. என்னுடைய மாமனார் இந்து கோவில்களுக்கு போயிட்டு வருகிறாய்த்தான் இருந்தார். இதற்கு பிறகு என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கை என்னுடைய ஊழியத்திற்கு, என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. என்னுடைய மனைவி மிகுந்த ஒரு ஜெப வீராங்கனை. இரவும் பகலும் எனக்காக ஜெபிக்கிற ஒரு மனைவி. அவர்கள் ஊழியத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள்.
அவர்கள் டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூலில் டீச்சராக இருந்ததுனால காது கேளாத வாய்ப்பேச முடியாத மக்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் ஏராளம் பேர் என்னுடைய வீட்டிற்கு வருவார்கள். நான் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுவேன். என்னுடைய மனைவி அவர்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் அவருடைய லிப்சைனில் பேசுவாள். இப்படியாக டெஃப் அண்ட் டம்முக்கு எங்களால் முடிந்த உதவிகள், குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகள். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ புது கரன்சி கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு யாராகிலும் புது ரூபாய் கொடுப்பார்களா? புது கரன்சி இவர்கள் என்றைக்கு பார்ப்பார்கள் என்று ஆண்டவர் தெளிவாக என்னோடு பேசினார். அந்த நாட்களில் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிற அந்த நாட்கள் நெருங்கி வரும் பொழுது என்னிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அந்த பணத்தை கொண்டு போய் ரிசர்வ் பேங்கிலிருந்து புது ரூபாயை வாங்கி கொண்டு வந்து அந்த புது ரூபாய்களை கவரில் போட்டு அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அவர்கள் அதை பத்திரமாக கொண்டு போய் வீட்டிலே வைத்திருப்பார்கள், அதை எடுத்தெடுத்து பார்ப்பார்கள்னு சொல்லுவார்கள். மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கிறிஸ்மஸ் வந்தால் வீட்டுக்கு வீடாக கொண்டு போய் கேக்கு கொடுக்குறீங்க. இந்த குஷ்டரோகிகளுடைய காலனிக்கு போய் யார் கேக்கு கொடுப்பாங்க? என்னுடைய பிறப்பை அவர்கள் எப்படி சந்தோஷப்படுவார்கள் என்று ஆண்டவர் கேட்டார். அன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்தேன், ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் இவர்களுக்கு நல்ல குவாலிட்டி கேக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்து அதையும் என்னுடைய விசுவாசிகளிடத்தில் சொன்னேன். அதற்கான முயற்சிகளை எடுத்து நல்ல குவாலிட்டி கேக் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல கேக்கு, ஒவ்வொரு பேக்கெட் கேக்கை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து, இப்படியாக ஒரு பக்கத்தில் பிரியாணி கொடுத்தோம், இன்னொரு பக்கத்தில் உடை கொடுத்தோம், இன்னொரு பக்கத்தில் சுவிசேஷத்தை அறிவித்தோம். இவர்கள் அந்த நாட்களில் இந்த ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பிச்சை எடுப்பார்கள், நன்றாய் குடிப்பார்கள். ஆணும் பெண்ணும் எல்லாம் மதுபானத்தை அருந்தியே இந்த பணத்தை செலவு பண்ணுவார்கள். என்னை பேசாத கெட்ட வார்த்தைகளே கிடையாது. நான் அவைகளை எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணினதே இல்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவராய் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். அவர்கள் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுகளில் போய் அவர்கள் மெம்பர்ஸ் ஆனார்கள். சமீபத்தில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம், ஒரு ரவிச்சந்திரன் என்ற ஒரு குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரர் மாதம் மாதம் என்னுடைய வீட்டிற்கு வருவார். எங்களால் முடிந்த உதவிகள் எல்லாம் அவர்களுக்கு செய்வோம். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மிடத்தில் சுவிசேஷத்தை கேட்டு 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 பக்கத்தில் ஒரு சர்ச்சில் போய் சேர்ந்து அவர் கிறிஸ்தவராக மாறி, இப்படியாக அவர் நல்ல ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி அவருடைய குடும்பமாக இயேசுவை சேவித்து வந்தார்கள். அவர்கள் ஒரு உயர்ந்த ஜாதி என்று சொல்லுகிற ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள். நான் ஜாதி சொல்ல விரும்பாதவன். இப்படி திடீரென்று எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. விடியற்காலையில் ஒரு 4 மணிக்கு எனக்கு ஒரு கால் வந்தது. ஃபோன் பார்த்தா ரவிச்சந்திரன் என்று இருந்தது. நான் அது ஃபோன் எடுத்து பேசுகிறேன். ரவிச்சந்திரனுடைய மனைவி பேசினார்கள், என்னுடைய புருஷன் இப்பொழுதுதான் மரித்து போனார். அருமையானவர்களே, அந்த சகோதரன் ரவிச்சந்திரனுடைய அடக்க ஆராதனையை 7 போதகர்கள் இருந்து நடத்தினார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு குஷ்டரோகியாக இருந்த ஒரு மனிதனுடைய மரணத்தில் அடக்க ஆராதனையை 7 போதகர்கள் இருந்து நடத்தினார்கள் என்பது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுக்குள்ளே ஒரு பெருத்த மாற்றத்தை உண்டாக்கி, இந்த கொரோனாவுக்கு பிறகு நாங்கள் இவர்களை ஒன்றாய் கூட்டுவது பாதுகாப்பல்ல என்று கருதி அந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற அந்த காலனிக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த உதவிகளை செய்ய ஆரம்பித்தோம். அவர்களுக்கு தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் காது கேளாதவர்களும் என்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் ஏராளமாய். குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களும் வருகிறார்கள். பிளைண்ட்ஸை பார்த்தால் எனக்கு ஒரு இரக்கம். இந்த குஷ்டரோகிகள் என்னுடைய உறவினர்களைப் போல மாறிவிட்டார்கள். ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால், இந்த ரவிச்சந்திரனுடைய ஒரு மகள், அவள் நார்மலான ஒரு பிள்ளை, அவளுக்கு குஷ்டரோகம் எல்லாம் இல்லை. அந்த மகளுக்கு திருமணத்தை ஒழுங்கு செய்தார்கள். ரவிச்சந்திரன் இறந்து சில நாட்களுக்கு பிறகு அந்த திருமணம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. திருமணம் செய்கிற அந்த தம்பி ஒரு குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருவருடைய மகன்.
என்னை மிக அன்பாய் வந்து அழைத்தார்கள். ஐயா, நீங்கள் கட்டாயம் என்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு நீங்கள் வர வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு வேண்டும் என்று மிகுந்த அன்போடு அழைத்தார்கள். நான் என்னுடைய ஜெபத்திற்கு வருகிற 2 தம்பிமாரிடத்தில் சொன்னேன், நம்ம எந்த கல்யாணத்துக்கு போகிறோமோ போகலையோ, இந்த குஷ்டரோகியுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு நம்ம கட்டாயம் போகணும். திருவொற்றியூரில் லாஸ்ட்டில் ஒரு எண்டில் ஒரு இடத்துல நடந்தது. நாங்கள் போனோம், எங்களால் முடிந்த உதவிகளை செய்தோம். நாங்கள் அந்த திருமணத்திற்கு போனது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நேரடியாய் வந்தது போன்ற ஒரு உணர்வை, ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. காரணம், நான் போவேன் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த திருமண நிகழ்ச்சி முடிந்த பிறகு எல்லாருக்கும் உணவு ஆயத்தம் செய்திருந்தார்கள். அவர்கள் கேட்டால், ஐயா, எங்கள் கல்யாணத்தில் நீங்கள் சாப்பிடுவீங்களா? காரணம், எல்லாரும் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அங்கே இருக்கிறார்கள், எல்லாரும் எனக்கு தெரிந்தவர்கள் தான். நான் சொன்னேன், கட்டாயம் உங்கள் கல்யாணத்தில் நாங்கள் சாப்பிடுவோம் என்று சொல்லி முதல்ல எங்களை உட்கார வைத்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நம்ம வெறும் பேசுகிறவர்களாய் மட்டுமல்ல, நம்முடைய அன்பை நம்ம அந்த மக்களுக்கு நாம் உண்மையாய் காண்பிக்கும் பொழுது ஆண்டவரும் சந்தோஷப்படுகிறார், அந்த மக்களும் சந்தோஷப்படுகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்களுடைய சந்தோஷத்தை வார்த்தையால் விவரித்து சொல்லவே முடியாது. 3வது முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன். அன்றைக்கு எனக்கு திடீரென்று எனக்கு ஏற்பட்ட 2015வது ஆண்டு 3 நாட்கள் ஒரு சர்ச்சிலே கன்வென்ஷன் கூட்டத்திலே பிரசங்கிக்கிறேன். பிரசங்கித்து முடித்து மறுநாள் நான் டியூட்டிக்கு போக வேண்டும். எனக்கு டீ வேண்டாம், டிஃபன் வேண்டாம், குடிக்க தண்ணி கூட வேண்டாம், எதுவுமே எனக்கு பிடிக்கல. இப்படி ஒரு 3 நாட்கள் ஒரு ட்ராப்பு தண்ணி குடிக்கல, டிஃபன் சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. 3 நாட்கள் நான் டியூட்டிக்கு போயிட்டே இருக்கிறேன். நான் அப்படியே மெலிந்து போய் பலவீனப்பட்டு போய் என்னை மந்தவெளியில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் யோகி வேதகுமாரி என்ற ஒரு ஹிந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட அந்த டாக்டருடைய ஆஸ்பத்திரியில் எனக்கு மிக தெரிந்தவர்கள் என்னை அட்மிட் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நாட்கள் செல்ல செல்ல நான் அப்படி எலும்பும் தோலுமாகிவிட்டேன். என்னால் எழுந்து நிற்க முடியாது. என்னுடைய உடம்பில் இருக்க மசல் எல்லாமே போய்விட்டது. எனக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கிறது என்று அதற்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே எனக்கு ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் ஆண்டவர் வைக்கவில்லை. இப்படி தவறான ஒரு ட்ரீட்மெண்ட். இப்படி ஒரு நாள் இரவில் ஒரு 1:30 மணி இருக்கும். என்னுடைய பிரதன்லா ஒருவர் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறவர் என் பக்கத்தில் எனக்கு உதவியாய் படுத்திருக்கிறார். நள்ளிரவு வரைக்கும் என்னை பார்ப்பதற்கு பல பேர் வந்து போய்கொண்டிருந்தார்கள். நான் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு திடீரென்று பாத்ரூம் போக வேண்டும் என்ற ஒரு ஃபீல் வந்தது. எனக்கு 2 கையிலையும் ட்ரிப் ஏறி கொண்டிருக்கிறது. நான் அவரை கூப்பிட்டு பார்த்தேன். எனக்கு சத்தம், நான் கூப்பிடுறேன், எனக்கு உடம்புல பலன் இல்லாததுனால சத்தம் வெளியே வரல. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கார். நான் கண்ணை முழித்து அப்படி படுத்திருக்கேன். என்னால் எழும்பி போக முடியாது. காலை கீழே வச்சா அப்படி காலெலாம் உதறும். அப்படியே பாத்ரூம் ஒரு 10-15 அடி தள்ளி தான் பாத்ரூம் டாய்லெட் இருக்கிறது. கண்ணை முழித்து படுத்திருக்கிறேன். ஜீசஸ் வந்து என் பக்கத்தில் நிற்கிறார். ஒரு பயங்கரமான தோற்றத்தோடு என் பக்கத்தில் நிற்கிறார். அவர் சொல்கிறார், மகனே, நீ ஏன் பயப்படுற? நான் இங்கே தானே நிற்கிறேன், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அந்த உணர்வை நான் எப்படி விவரித்து சொல்வது என்று எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. இயேசு இவ்வளவுதான் சொன்னார். நான் எப்படி தானாக எழுந்தேன், நான் எப்படி பாத்ரூம் போனேன், நான் எப்படி அங்கே போய் பாத்ரூமில் நின்னேன், நான் எப்படி திரும்பி வந்து படுத்தேன், எனக்கே தெரியாது. அதற்கு பிறகு என்னை கிரீம்ஸ் ரோட்டில் இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையில் என்னை அனுமதித்தார்கள். என்னுடைய லிவருக்கு கீழே அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவில் கூட்டம் முடியும் பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ண வருவாங்க. ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு இடத்திலிருந்து ஒரு பாக்டீரியா எனக்குள்ளே சுவாசத்தின் வழியாகவோ வாய் வழியாகவோ எனக்குள்ளே போய் என்னுடைய லிவருக்கு அடியில் போய் ஒட்டி கொண்டது. அது அங்கே இருந்து அது செப்டிக் ஆகி பசு ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு
3 லிட்டர் ஒரு பெரிய ஒரு பால் சைஸில் பழுத்து போய் என்னை ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு அது விவரித்து சொல்ல முடியாது. நான் மரணப்படுக்கையில் எந்த நேரத்திலும் என்னுடைய உயிர் பிரிந்து போகும் என்கிற ஒரு நிலைமை. என்னுடைய லோ ப்ரெஷர் 20. மருத்துவம் தெரிந்தவர்கள், டாக்டர்ஸ், நர்சஸுக்கு தெரியும். லோ ப்ரெஷர் 20 ஆயிட்டா அந்த மனுஷனுடைய உயிர் பிழைக்குமா பிழைக்காதா என்று உங்களுக்கே தெரியும். பிழைக்க மாட்டார்கள். எந்த செகண்டும் என்னுடைய உயிர் பிரியும் என்கிற ஒரு நிலைமை. ஏராளம் பேர் மருத்துவமனைக்கு வெளியிலே எமர்ஜென்சியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய உயிர் போகும், பாடியை கொடுப்பார்கள் என்கிற நிலைமை. என்னுடைய ஊரில் என்ற செய்தியை சொல்லி எல்லாரும் ஐயோ லாரன்ஸ் மறிக்க போகிறானே, பாடியை கொண்டு வருவாங்களே என்று அங்கெல்லாம் அழுது புலம்பி ஒப்பாரி வைத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நான் ஏதோ ஒரு உலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன். மனுஷர் பேசாத பாஷைகளை நான் அங்கு கேட்டேன். ஒரே வெளிச்சம். ஆட்களை பார்க்க முடியவில்லை, ஆனால் சத்தம் மட்டும் கேட்கிறது. அவர்கள் ஏதோ பாஷைகளை பேசுகிறார்கள். எனக்கு இங்கே நடந்தது எதுவுமே தெரியாது. டாக்டர்கள் கடைசியாக ஒரு முயற்சி செய்து என்னுடைய ஒரு மெயின் வேனை கட் பண்ணி அதில் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கிறார்கள். இது சுமார் 1 மணி நேரம் நடந்திருக்கிறது. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அந்த வெளிச்சத்தை பார்த்து ஏதோ ஒரு உலகத்திலே நான் அப்படியே மிதந்து கொண்டிருந்திருக்கிறேன். நான் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது என்னுடைய உயிர் திரும்பி வந்திருக்கிறது. அதற்கு பிறகு என்னுடைய அந்த லிவருக்கு அடியில் இருந்த அந்த 3 லிட்டர் பசை அவர்கள் எடுத்தார்கள். அந்த டாக்டர்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த மருத்துவமனையில் இருந்து 2015 ஆண்டு நான் உயிரோடு வெளியே வந்ததும், நான் அதற்கு பிறகு நடமாட முடியாத சூழ்நிலை. எனக்கு உடம்புல மசலங்கிறதே கிடையாது. அப்படியே ஒரு 100 வயது கிழவனை போல மாறிவிட்டேன். அதற்கு பிறகு ஆண்டவர் எனக்கு அந்த நாட்களில் கொடுத்த அந்த தரிசனம், 3வது முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் நின்று, மகனே நான் உன் பக்கத்தில் தான் நிற்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னை டாய்லெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாரே, அந்த இயேசு கிறிஸ்து தான் எனக்கு திரும்ப உயிரை கொடுத்தார். திரும்ப என்னை டியூட்டி பார்க்க வைத்தார். நான் ரிட்டையர்ட் ஆகினேன். நான் ரிட்டையர்ட் ஆகக்கூடாது என்று என்னோடு கூட பணியாற்றிய சில சகோதரர்கள், நான் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரே காரணத்திற்காக இவன் மதமாற்றம் பண்ணுகிறான், இவனை ரிட்டையர்டாக விடக்கூடாது என்று தலைகளாய் நின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு முதலமைச்சர் பதக்கத்தை கொடுத்தார், ஜனாதிபதி பதக்கத்தை கொடுத்தார். இந்த பதக்கங்களெல்லாம் அரிதிலும் அரிதான. ஜனாதிபதி பதக்கமெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் இந்த சுகவீனத்திற்கு பிறகு எனக்கு அந்த ஜனாதிபதி பதக்கத்தையும் நான் பெற்றுக்கொள்ளும்படி செய்தார். என்னை கனப்படுத்தினார். 4வது முறை நான் ரிட்டையர்டான பிறகு 2023 ஆண்டு ஒரு முறை என்னுடைய உயிர் பிரிகிற ஒரு சந்தர்ப்பம் போல ஒரு வியாதி எனக்கு வந்தது. அந்த வியாதியில் எம்ஆர்சி நகர் என்ற இடத்துல ஒரு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் என்னுடைய ஆக்சிஜன் லெவலெல்லாம் டவுன் ஆகி எந்த நேரத்தில் மரித்து போவேன் என்கிற ஒரு நிலைமையில் நான் இருக்கும் பொழுது, விடியற்காலை ஒரு சரியாக ஒரு 3 மணி இருக்கும். நான் படுத்திருந்த அறையினுடைய அந்த என்ட்ரன்ஸில் இருந்து நான் படுத்திருக்கிற பெட்டு வரைக்கும், நான் பெட்டில் படுத்திருக்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாதி ராஜாவுடைய தோற்றத்தோடு, கம்பீரமான ஒரு நடையோடு, ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைத்து நடந்து, ஒரு 15 ஸ்டெப்பு வைத்து நடந்து என் பக்கத்தில் வரார். நான் குதித்து எழுந்தேன். என்னுடைய 2 கையிலும் ட்ரிப்பு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த முறையும் நான் உயிர் பிழைத்தேன். அப்பொழுது நான் உயிர் பிழைப்பேன் என்று ஒருவருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஒவ்வொரு முறையும் டாக்டர்கள் வரும்பொழுதெல்லாம் என்னை வெளியே அனுப்பி விடுவார்கள். அந்த நாட்களில் என்னுடைய மகள், எனக்கு ஆண்டவர் தந்த 3வது மகள், அவளுடைய பேர் ஜெருஷா லாரன்ஸ். என்னுடைய மகள் ஒரு நீதியரசரிடத்தில் அவள் பணியாற்றி கொண்டிருக்கிறாள். அவள் ஜட்ஜோட வேலை செய்கிறதுனால அவர்கள் லீவ் எடுக்க வேண்டுமானால் அந்த ஜட்ஜுடைய பர்மிஷனோடு தான் லீவு போட முடியும். நான் ஒரு ஊரில் ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் குடும்பமாய் செல்வதற்காக அந்த ஜட்ஜ் அவர்களிடம் பர்மிஷன் வாங்கி என்னுடைய மகள் ஊருக்கு போவதற்கு லீவ் வாங்கி விட்டாள்.
நான் இந்த தரிசனத்தை பார்த்த அன்று காலையில் அந்த ஜட்ஜ் அவர்கள், ஹைகோர்ட் நீதிபதி அவர்கள் என்னுடைய மகளுக்கு ஃபோன் பண்ணி, ஒரு மகளை போல என்னுடைய மகளை அந்த ஜட்ஜ் அவர்கள் நேசிப்பார்கள், ஃபோன் பண்ணி கேட்டார்களாம், அம்மா நீ ஊரில் போயிட்டு வந்துட்டீங்களா என்று கேட்டிருக்கிறேன். உடனே என்னுடைய மகள் சொல்லியிருக்கிறா, இல்லை லார்ட்ஷிப், என்னுடைய அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, எம்ஆர்சி நகரில் இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி வைத்திருக்கிறோம், நாங்கள் ஊருக்கு போகலை, என்னுடைய அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷனில் இருக்கிறார் என்று அந்த ஜட்ஜ் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது அந்த ஜட்ஜ் அவர்கள் சொன்ன பதில், நான் இப்பொழுது ஒரு மணி நேரத்தில் உங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ஹைகோர்ட் ஜட்ஜ் இல்லையா, அவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போகிற செய்தி கிரீம்ஸ் ரோட்டில் இருக்கிற மெயின் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு தகவல் சென்றது. எம்ஆர்சி நகரில் இருக்கிற அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு இன்ன ஜட்ஜு வருகிறார், இன்ன பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு வர்றார் என்ற செய்தி தெரிந்து இருக்கிற மொத்த டாக்டர்களும் மொத்த நர்சஸும் வந்து ரெடியாகி காத்திருக்கிறார்கள். ஜட்ஜு வரப்போகிறாங்க, ஜட்ஜஸுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். இப்படி அன்றைக்கு அவர் வந்தார். என் பக்கத்தில் வந்து ஒரு 45 நிமிடங்கள் ஒரு சின்ன பையன் மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர் என்னுடைய பெட்டில் உட்கார்ந்து கொண்டு என்னிடத்தில் அநேக காரியங்களை குறித்து பேசினார். என்னை எழும்பவே விடலை. அவர் காண்பித்த அன்பு. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அன்றைக்கு விடியற்காலை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் 4வது முறையாய் முகமுகமாய் பார்க்கிறேன். என்னை கனப்படுத்த வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்பினார். ஆகவே அந்த ஜட்ஜ் என்னை பார்க்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அவரிடத்தில் வேலை பார்க்கவில்லை, என்னுடைய மகன் தான் வேலை பார்க்குறான். அந்த ஜட்ஜ் அவர்களை என்னை பார்க்க வர வைத்தது யார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்ததனால எனக்கு அங்கே ராஜ மரியாதை கிடைத்தது. இது ஹைகோர்ட் ஜட்ஜுடைய தெரிந்து வேண்டிய பேஷண்ட், இவங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைத்தது. என்னை சீக்கிரத்தில் சுகமாகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு அனுப்பினார்கள். இப்படி 4 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அகால பிறவி போன்ற எனக்கு பார்க்கும் பாக்கியம் கிடைத்ததெல்லாம் நான் நினைத்து பார்த்தால் எனக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது. நான் ஒன்றுமறியாத ஒரு குப்பையாக இருந்த என்னை, என்னுடைய பழைய வாழ்க்கைகள்லாம் நான் நினைத்து பார்க்கும் பொழுது என்னால் நம்பவே முடியாது. எனக்கு 3 பிள்ளைகள். என்னுடைய மூத்த மகன் 1.25 வயது இருக்கும் பொழுது அவனுக்கு ஆப்ரஹாம் லாரன்ஸ் என்று பெயர் வைத்திருந்தோம். அவன் திடீரென்று அவனுக்கு இருதயத்தில் ஏற்பட்ட ஒரு பலவீனத்தின் நிமித்தமாய் அவன் கர்த்தரிடத்தில் போகும்படி சென்று விட்டான். நாங்கள் ஊரில் அவனுடைய பாடியை கொண்டு போய் அடக்கம் செய்துவிட்டு வந்தோம். அந்த நாட்கள் எனக்கு வேறு பிள்ளைகள் இல்லை. ஊழியத்தில் எனக்கு அந்த நாட்களில் வந்த நெருக்கங்களும் எனக்கு வந்த நிந்தைகளும், இவனுக்கு விசுவாசம் இல்லை, இவனுக்கு விசுவாசம் இருந்திருந்தால் என்னுடைய மகனை டாக்டரிடத்தில் கொண்டு போவாரா, விசுவாசம் இருந்திருந்தால் ஆப்ரேஷன் பண்ண ஒத்துக்கிட்டு இருப்பாரா, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏன் இவர் ஒத்துக்கொண்டார், இவருக்கு நம்பிக்கையே இல்லை, விசுவாசமே இல்லை என்று என்னோடு கூட ஊழியத்தில் இருந்தவர்கள் என்னை நிந்தித்த வார்த்தைகள் அது விவரித்து சொல்ல முடியாது. இப்படி என்னுடைய மகன் கர்த்தரோடு இருக்கும்படி சென்று ஒரு 6 மாதங்கள் ஆயிற்று. ஒரு நாள் எனக்கு ஒரு குடும்பத்தாரிடத்திலிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த குடும்பத்தாருக்கும் இதே போல அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு குழந்தை மரித்து போனதுனால அவர்கள் தற்கொலை செய்து மரித்து போக வேண்டும் என்ற உறுதியான தீர்மானத்தோடு இருந்தார்களாம். அப்பொழுது யாரோ ஒருவர் சொன்னாங்களாம், இப்படி சிஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த பிரதர் கேபி லாரன்ஸ் அவர்களுக்கு கூட அவர்களுக்கு இருந்த ஒரே மகன் மரித்து போனார். அவர் டியூட்டி பார்க்கிறார், அவர் ஊழியம் செய்கிறார், நீங்கள் ஏன் தற்கொலை செய்ய வேண்டும், நீங்கள் அவர்களை சந்தித்து நீங்கள் ஒரு ஜெபம் செய்தால் என்ன என்று ஒரு ஆலோசனை சொல்ல அவர்கள் என்னுடைய நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணார்கள். மத்தியான நேரம். நான் ஆஃபீஸில் இருந்து 1 மணி நேரம் முன்னதாகவே பர்மிஷன் வாங்கி என்னுடைய வீட்டிற்கு வந்தேன். வீட்டிற்கு வந்து நான் உட்கார்ந்து ஒரு சேரில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். இவர்கள்
வந்து ஜெபித்து போன பிறகு நம்ம சாப்பிடலாம் என்று உட்கார்ந்து இருக்கிறேன். ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, நான் இவளிடத்தில் என்ன சொல்ல வேண்டும், இவளுக்கு என்ன ஆறுதல் வார்த்தைகளை சொல்வது என்று நான் அப்படியே தியானித்து அப்படியே கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். திடீரென்று என்னுடைய கண்களுக்கு முன்பு ஒரு பயங்கரமான ஒரு தரிசனம் தெரிந்தது. தரிசனம் என்றால் பிரமிக்கத்தக்க ஒரு தரிசனம். லட்சக்கணக்கான சிறு குழந்தைகள், ஒரு 5 வயதுக்குட்பட்ட லட்சக்கணக்கான குழந்தைகள், எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ், கண்ணு கட்டுகிற தூரமெல்லாம் ரோஜா தோட்டம், இலைகளே இல்லை, ரோஜா பூக்கள். ஒரு கூட்டம் பிள்ளைகள் அப்படியே பறந்து போகிறார்கள், இன்னொரு கூட்டம் பிள்ளைகள் அப்படியே பறந்து வருகிறார்கள். இதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த கூட்டத்துக்குள்ளிருந்து ஒரு குழந்தை தனியாக வந்து ஒரு பெரிய ரோசா செடியிலிருந்து செடியை பூவை பறித்து கொண்டல்ல, அந்த செடியோடு அப்படியே அந்த பெரிய ரோஜாவை என்னுடைய கண்களுக்கு முன்பு காண்பித்து விட்டு டேடி என்று சொல்லி சிரித்து கொண்டு அந்த கூட்டத்தோடு பறந்து போய் சேர்ந்து கொண்டான். அந்த தரிசனத்திற்கு பிறகு என் மகனை நினைத்து ஒரு நாள் கூட நான் வேதனைப்பட்டதே இல்லை. என் மகன் எவ்வளவு சந்தோஷமான ஒரு இடத்தில் இருக்கிறான், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான். எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இப்படி இவ்வளவு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளெல்லாம் யார்? இந்த பூமியிலிருந்து சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். அன்பான என்னுடைய பிள்ளைகளே, இந்த தரிசனத்திற்கு பிறகு நான் ஜெபித்து முடித்தேன். என்னை சந்தித்து ஜெபிக்க வந்த குடும்பத்தார் வந்தார்கள். நான் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொன்னேன். அன்றோடு அவருடைய தற்கொலை எண்ணம் அவர்களை விட்டு முற்றிலுமாய் விலகி போயிற்று. அவர்கள் நன்றாய் சந்தோஷமாய் அதற்கு பிறகு வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை உண்மையாய் தேடினால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவரை உண்மையாய் தேடினால், நீங்கள் கிறிஸ்தவர்களா, நீங்கள் இந்துக்களா, நீங்கள் இஸ்லாமியர்களா, தெய்வம் நம்பிக்கையற்றவர்களா, ஆண்டவருக்கு அது பொருட்டே அல்ல. ஆண்டவருக்கு ஜாதியும் கிடையாது, இயேசுவுக்கு மதமும் கிடையாது. இயேசு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தான் உண்டாக்கி இருக்கிறார். அப்படியானால் இந்த ஜாதிகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? மனுஷனால் தோற்றுவிக்கப்பட்டவைகள் இல்லை சகோதரர்களே. இயேசுவுக்கு ஜாதி இல்லை. இயேசு ஜாதி பார்க்க மாட்டார். இயேசு மதம் என்னென்று பார்க்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாய் அவரை நம்புகிறவர்கள் தேவை. இயேசுவை நம்பி நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருங்க, உங்களுக்கு பேர் என்னவாக கூட இருக்கட்டும், நீங்கள் எப்படிப்பட்ட பின்னணியத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கட்டும், ஆனால் இயேசுவை பார்த்து, இயேசுவே உங்களை நான் நம்புகிறேன்ப்பா, இந்த கொடிய வியாதியில் அகப்பட்டு இருக்கிறேன், இந்த கொடிய சிக்கல்ல பிரச்சனைகளை நான் அகப்பட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை சஞ்சலம், என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, ராத்திரி படுத்தா தூக்கம் இல்லை, என் வீட்டில் பயங்கர உபத்திரவங்கள், கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, ஒற்றுமை இல்லை, பாசம் இல்லை, என் குடும்பம் நரகமாக இருக்குது, இந்த இயேசு எனக்கு கூட உதவி செய்வாரா என்று கேள்வியோடு இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடந்த 45 ஆண்டுகளாய் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்ததெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற தேவன், இந்த இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற தேவன். அருமையான நேயர்களே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக கூட இருக்கலாம், மலை போன்ற பிரச்சனையாக கூட இருக்கலாம். நீங்கள் இயேசுவை பார்த்து, இயேசுவே உங்களை நம்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு மாத்திரம் நீங்கள் ஒரு வார்த்தை கேளுங்க, உண்மையாய் கேளுங்க, உங்களுடைய பிரச்சனை ஒரு இமைப்பொழுதிலே மாறிப்போகும். ஒரு இமைப்பொழுதிலே மரித்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிற இயேசுவால உங்களுடைய வியாதியை குணமாக்க முடியாதா? உங்கள் கேன்சரை குணமாக்க முடியாதா? உங்கள் பிரெயின் டியூமரை மாற்ற முடியாதா? செயல்படாத கிட்னியை செயல்பட வைக்க முடியாதா? உடைய எலும்பி நடக்க வைக்க முடியாதா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்ற துணையை தர முடியாதா?
குழந்தை பாக்கியம் இல்லாத உங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தர முடியாதா? மரண படுக்கையில் இருக்கிற உங்களை எழுந்து நடக்க வைக்க முடியாதா? இந்த 45 ஆண்டுகளில் நான் பார்த்த அற்புதங்கள், கட்டிகள் மறைந்து போன அற்புதங்கள், தீராத வியாதிகள் குணமான அற்புதங்கள், நான் சொல்லிக்கொண்டே போகலாம், நமக்கு நேரம் போதாது. அன்பானவர்களே, அன்பாய் கேட்கிறேன், இந்த இயேசுவை நம்பி பாருங்கள். இந்த இயேசுவிடத்தில் ஜெபித்து பாருங்கள். இந்த இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்து பாருங்கள். இயேசு கேட்கிறார், மகனே மகளே, நீ ஹிந்துவா முஸ்லிமான்னு கேட்க மாட்டார். மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தருவாயா? உன் இருதயத்தை எனக்கு தருவாயா? ஒரு குழந்தை தாயின் கருவில் உருவாகும் பொழுது முதலாவது உருவாவது ஹார்ட்டு தான் உருவாகுமா? ஹார்ட்டுக்கு பிறகுதான் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் உருவாகுமா? அந்த முதல்ல உண்டாக்குன அந்த ஹார்ட்டை ஆண்டவர் கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தருவாயா? கிவ் மீ யுவர் ஹார்ட் மை சன், கிவ் மீ யுவர் ஹார்ட் மை டாட்டர். ஆண்டவர் அன்போடு கேட்கிறார். இந்த இருதயத்தை இயேசு கொடுப்பீங்களா? இருதயம்தான் தேவனுடைய ஆலயம். தேவன் கோவிலில் இல்லை, தேவன் சர்ச்சில் இல்லை, தேவன் மாஸ்கில் இல்லை, தேவன் நம்முடைய இருதயத்திலே தங்க விரும்புகிற. பலவிதமான பாவ பழக்கங்கள் இருக்கலாம். எனக்கு குடிப்பழக்கம் இருந்திருந்தா, அந்த சிகரெட்டு பழக்கம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து போகாமல் இருந்திருந்தா, இந்த சினிமாவுக்கு அடிக்டாகி கிடக்கிற அந்த பழக்கம் என்னை விட்டு போகாமல் இருந்திருந்தார், இவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குமா? முதலமைச்சர் பதக்கம் கிடைத்திருக்குமா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போலீஸ் மெடல் எனக்கு கிடைத்திருக்குமா? நான் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் பிரயோஜனமாக இருந்திருக்க முடியுமா? 39 ஆண்டுகள் அரசாங்க சேவை, ₹1 லஞ்சம் வாங்கவில்லை சகோதரனே, ₹1 இந்த கையில் லஞ்சம் வாங்கவில்லை சகோதரியே. பொதுவாக நீங்கள் என்ன நினைப்பீங்க? போலீஸ் அண்ணா எல்லாம் லஞ்சம் வாங்குவாங்க, அடிப்பாங்க, கொல்லுவாங்கன்னெல்லாம் நினைப்பீங்க நீங்கள். இல்லை இல்லை, என்னை போன்றவர்களும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, லஞ்சம் வாங்கினா அது குடும்பத்திற்கு சாபம். லஞ்சம் வாங்கினா அந்த குடும்பத்திற்கு சாபம். வேண்டாம் வேண்டாம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் யாராகலும் லஞ்சம் வாங்குகிற பழக்கமுடையவர்களாக இருக்கிறீர்களோ, வேண்டாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், அந்த சாபம் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் கூட ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு டீ காஃபி நான் வாங்கி குடிக்க மாட்டேன். தீபாவளி வரும்பொழுது, பொங்கல் வரும்பொழுது ஏராளமான பரிசு பொருட்களை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து குவிப்பார்கள். ஒரு பொருளை கூட, ஒரு ஆப்பிளை கூட நான் வீட்டிற்கு நான் கொண்டு வந்ததே கிடையாது. நான் கொண்டு வந்ததும் கிடையாது. என்னுடைய மனைவி அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாள். காசு கொடுத்து வாங்காமல் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேன்னா என் மனைவி ஏற்றுக்கொள்ளவே மாட்டாள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரே ஒரு வாழ்க்கை. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு என்னுடைய நம்பிக்கை சொல்லட்டுமா? இந்த உயிர் எப்போ போகும்னு நமக்கு தெரியுமா? இந்த உயிர் எப்போ போகும்னு தெரியுமா? தெரியாது. ஒரு மனுஷன் ஒரு புல்லை போல் இருக்கிறான். அந்த புல்லின் மேல் இருக்கிற ஒரு பூவை போல் இருக்கிறான். அந்த பூ ஒரு காற்றடித்தால் அது கீழே விழுந்து வாடி மண்ணோடு மண்ணாய் போகும். ஒரு இமை பொழுதில் இந்த உயிர் நம்மை விட்டு பிரிந்து போகும். பிரிந்த பிறகு நான் போவது பரலோகமா இல்லாவிட்டால் நரகமா? நான் போவது பரலோகமா இல்லாவிட்டால் நரகமா? நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்ஸ்பெக்டராக இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தன் குடித்து விட்டு வருவானா? வர முடியுமா? வெத்திலை பாக்கு போட்டு விட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வர முடியுமா? சிகரெட் இழுத்து கொண்டு வர முடியுமா? ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிற ஸ்டேஷன்லேயே ஒருத்தன் குடித்து விட்டு வர முடியாது. வெத்தலை பாக்கு போட்டு விட்டு வர முடியாது. சிகரெட் இழுத்து கொண்டு வர முடியாது. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒருவன் வர முடியாவிட்டால் மனம் போல சாராயத்தை குடித்து, மனம் போல மனைவிக்கு துரோகம் பண்ணி, பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணி, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணி வாழ்ந்து கண்களை மூடினால் நண்பர்கள் வால்போஸ்ட் அடித்து ஒட்டுவார்கள். முக்தி அடைந்தான், மோட்சகதி அடைந்தான். அடைய முடியுமா? ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டேஷன்லேயே ஷர்ட் அடிச்சுட்டு போக முடியாது. ஷர்ட் அடித்து குடித்து இருக்கிறவன் பல்லகத்துக்குள்ளே போக முடியுமா? பல்லகத்துக்குள்ளே விடுவாங்களா? மோட்சம் என்று ஒன்று இருக்கிறது. மோட்சம் என்று ஒன்று இருக்கிறது.
மோட்சத்திற்கு போவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தை கொடுத்தால் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நீங்கள் பரலோகத்தை அனுபவிக்க முடியும். நான் பரலோகத்தை அனுபவிக்கிறேன், ஒவ்வொரு இமைப்பொழுதும் அனுபவிக்கிறேன். இயேசு என்னோடு நடப்பதை நான் உணர்கிறேன். இயேசு என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதை உணர்கிறேன். இயேசு உங்களோடு கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா? இன்றைக்கு அநேகருக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியல, சமாதானம்னா எங்க இருக்குன்னே தெரியல. சமாதானத்தை எந்த கடையிலையும் கிடைக்காது சகோதரனே. சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்தான் சமாதான பிரபு. எனக்கு சமாதானமே இல்லை ஏசப்பா, எனக்கு சமாதானம் தாரும் என்று நீங்கள் இயேசுவிட்ட கேட்டா இயேசு உங்களுக்கு இலவசமான சமாதானத்தை தருவார். நரகத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. நரகம் கொடூரமான இடம். அக்கினி அவியாது, புழு சாகாது. பயங்கரமான இடம் நரகம். மனம் போல வாழ்ந்து மனைவிக்கு துரோகம் பண்ணி, புருஷனுக்கு துரோகம் பண்ணி, பெற்ற பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணி வாழ்ந்தால், லஞ்சம் வாங்கி சாபத்தை சம்பாதித்து வாழ்ந்தால், கண்களை மூடினால் நரகத்துக்கு போயிடுவீங்க. இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறப்போ நரகத்தை அனுபவிப்பீங்க. இந்த கண்களை மூடின பிறகும் நரகத்துக்கு போயிடுவீங்க. நரகத்துக்கு மட்டும் போயிடாதீங்க, பரலோகத்திற்கு போவதற்கு இன்றைக்கு தீர்மானிங்கள். ஒருவேளை உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கலாம். வரப்போகிற நாட்கள் கொடிய நாட்கள், பயங்கரமான அழிவுகள் வரப்போகிறது, பயங்கரமான நஷ்டங்கள் வரப்போகிறது, பயங்கரமான பூமி எதிர்ச்சிகள் வரப்போகிறது. சுவாசிக்கிற மக்களெல்லாம் செத்து மடிந்து விழுவதை ஆண்டவர் தரிசனத்திலே காண்பித்தார். அப்படியானால் இந்த காற்று மண்டலம் முழுவதும் விஷமாய் மாறப்போகிறது. அப்படிப்பட்ட கொடிய நாட்கள் வருவதற்கு முன்பு இன்றைக்கு இயேசுவுக்குள் உங்கள் இருதயத்திலே இடம் கொடுப்பீர்களா? இந்த இயேசுவை உங்கள் தெய்வமாய் நம்புவீர்களா? ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் பாக்கியவான்களாய், நீங்கள் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட என்னுடைய இந்த எளிய சாட்சியை பேசுவதற்கு வாய்ப்பு தந்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த மகிமையான கனமான ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அருமையான சகோதரர் டேனியல் அவர்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு, இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. அருமை சகோதரர் டேனியல் அவர்களையும் அவருடைய மனைவி, பிள்ளைகளை, குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை மேன்மேலும் சிறக்க பண்ணுவாராக. இன்னும் இப்படிப்பட்ட அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை அவர் உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்துவாராக. அவருக்கு ஆண்டவர் நீண்ட நாட்களை எல்லாவித பாக்கியங்களை நிறைவாய் தரட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நான் ஜெபிப்பேன் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடியனுடைய செய்திகளும் சாட்சிகளும் எல்லாம் பெதஸ்தா பிரேயர் சென்டர் மினிஸ்ட்ரீஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனலில் இருக்கிறது. நீங்கள் போய் அதை சர்ச் பண்ணால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் போகிற சபைகளில் அடியனை பயன்படுத்த விரும்பினால், என்னுடைய செய்திகளை, சாட்சிகளை நீங்கள் கேட்க விரும்பினால், நீங்கள் கிரைஸ்ட் காலிங் டிவி என்ற இந்த டிவி சேனலில் அருமையான சகோதரர் டேனியல்களிடத்தில் தொடர்பு கொண்டால் அவர்கள் என்னுடைய நம்பரை கொடுப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடியனுடைய குடும்பம் முழுமையாக இப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறோம். அடியனும் அடியனுடைய மனைவி விக்டோரியா லாரன்ஸ், என்னுடைய மகன் ஜோஷுவா லாரன்ஸ், அவன் சொந்தமாக ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய மகனுக்கு ஒரு ஏற்ற துணைக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் என்னுடைய மகனுக்கு ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் தருவதற்கு நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய மகள் ஜெருஷா லாரன்ஸ், என்னுடைய மருமகன் ஏபல் சுஜின், அவர் ஒரு HDFC வங்கியில் அவர் சீனியர் மேனேஜராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு அருமையான ஒரு பேத்தி இருக்கிறாள். அவளுடைய பேர் மரியா சுஜின். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஒரு சிறு பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, த கிரைஸ்ட் காலிங் டிவி மூலமாக அருமையான உடைய பிள்ளைகளோடு கூட
அடியனுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பரலோகத்தின் தேவன் இந்த நாளை முன்குறித்து இந்த நாளை எங்களுக்காக நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நேயர்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே அப்பா, பலவிதமான தேவைகளோடு, பலவிதமான விருப்பங்களோடு, ஏக்கங்களோடு இருப்பார்கள். உடைய பிள்ளைகள் என்ன தேவையோடு இருந்தாலும், என்ன ஏக்கத்தோடு இருந்தாலும், உடைய பிள்ளைகளுடைய ஏக்கங்களை எல்லாம் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவீராக. அவர்கள் விரும்புகிற பாக்கியங்களை அவர்களுக்கு தருவீராக. வியாதியோடு இருக்கிறவர்களை குணமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் சூரியனை கண்ட பனி போல் உடைய வியாதி பலவீனங்கள் மறைந்து போவதாக. பொல்லாத பிசாசின் கிரியைகள் இவர்களை விட்டு விலகி போகட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு பெருத்த மாற்றத்தை எங்கள் நேயர்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க உதவி செய். இந்த அருமையான ஊழியத்தை செய்து வருகிற அருமையான சகோதரர் டேனியல் அவர்களையும் அருமையான சகோதரியையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஆரோக்கியத்தை கொடும், நல்ல பலனை கொடும், திறந்த வாசலை கொடும், ஒரு குறைவுகளுக்கு வராமல் காத்துக்கொள்ளும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, உம்முடைய வார்த்தையின்படி அருமையான சகோதரன் டேனியல் அவர்களை குடும்பத்தை, இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நன்மைகளை உம்முடைய கரத்திலிருந்து உரிமையோடு உம்முடைய பிள்ளைகளாய் எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.